ஏன் இந்த சூழலை காட்டினா எனக்கு அப்படின்னு ஒரு பிரமிப்பா இருந்தது. அதனால தாய் பாசம்ன்றது ஜீவராசிகள் வேற, மனிதர்கள் வேறலாம் கிடையாது. பாசன்றது எல்லாமே ஈக்குவல் தான். இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் ஈக்குவல் தான். இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம எல்லாம் ஒரு உயிர். நம்ம மனிதன், நம்ம தான் பெரிய ஆளு. ஜீவராசிகள் ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்துக்குள்ளயும் ஒரே சென்டிமெண்ட், ஒரே ஃபீலிங்ஸ், ஒரே பெயின், ஒரே வலி, லவ் எல்லாமே இருக்கு. எல்லா ஜீவராசிக்குள்ளயும் இருக்கு. அதான் எல்லா ஜீவராசிகளையும் மதிங்க. ரொம்ப ரொம்ப அன்புன்றது, பாசம்ன்றது, அது தாய் பாசம்ன்றது மிக மிக ஒரு உரிமையானது. தன்னை வருத்திக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வாழ்ற விஷயம் இருக்குல்ல. இந்த உலகத்தை தாயை விட இந்த உலகத்துல வேற யாருக்கும் வராது. எக்ஸாம் சொல்ல ஒரு காதலி இருக்கா வச்சுக்கங்களேன். அந்த காதலி மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கான். தினம் தினம் பேசுறாங்க. அந்த காதலி திடீர்னு விட்டு போயிட்டா. நம்ம லவ் பண்ண பையன் வந்து நம்மள நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருப்பானே, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானே, செத்தாலும் செத்துருவானே. சரி அதனால என்னன்னா, நம்ம வந்து பேசி அவனை கம்போஸ் பண்ணலாம், பேசுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவாங்களா? ஆஹா, சரி செத்து நாசம் போனா போற. நீ எப்படின்னா போ, எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், எனக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கு, நான் போய்க்கிறேன், போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். நண்பர்கள் கூட இருப்பாங்க, உயிர் கூட நண்பன் இருக்கான், பிரச்சனை ஒன்று விட்டு ஒரு நண்பன் இருக்கான். புரியும் அவங்களுக்கு? அது தந்தை. தந்தை வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க. பட் அவங்களுடைய உணர்வுகளுக்காக பிறரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற பல விஷயங்கள் இருக்கு. தந்தை இப்போ தவற சொல்லாதீங்க. தந்தை என்பது என்னன்னா, உணர்வுகளுக்கு வலிமை அதிகம். அந்த உணர்வுகள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையை செஞ்சிருவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு விஷயமும் அவங்க அவங்க உணர்வுகளுக்கு தகுந்தாப்புல ஒரு விஷயங்கள் தேட தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தாய் அப்படி கிடையாது. தாய் வந்து அப்படி கிடையாது. அந்த வகையில இந்த உலகத்துல தாய் பாசத்தை விட இங்க பெரிய ஒரு சக்தியும் மாபெரும் ஒரு பவர் எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்காக எதையும் வந்து இழக்க தயாரானவங்க. எதையுமே இழக்க, தன்னுடைய உயிரையும் இழக்க தயாரானவங்க அவங்க. எதையும் செய்வாங்க தாய். அந்த மாரி அந்த ஒரு இந்த கதையை ஏன் சொன்னேன்னா, உண்மை சம்பவம் அது. என் கூட கண்கூட பார்த்தது. அதனால பாருங்க, ரொம்ப தாயை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா தாயெல்லாம் வந்து எல்லாரையும் விட்டு போயிடுறீங்க. இன்னமும் இது இன்னொரு சம்பவம் இருக்கு. நான் அதையும் சொல்றேன். சரிங்களா? அது இன்னொரு இதே தாய் வந்து தாய், தகப்பன், பிள்ளை. அத பத்தின விஷயம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். முக்கியமான செய்திங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.